அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க அறிவாற்றல் பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்றவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க ஒரே நேரத்துல பல காரியங்களை துல்லியமாக செய்யும் திறன் படைத்தவங்க. இருந்தாலும் கடந்த 2025ஆம் ஆண்டுல பல சவால்களை இவங்க சந்திச்சாங்க. இரட்டை மனநிலை காரணமா குழப்பங்கள் அடைந்தாங்க. தங்கள் கஷ்டங்களை மற்றவங்களுக்கு தெரியாம மறைத்து கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல இவங்க காட்டிட்டு இருக்காங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் மற்றும் தந்தை வழியினான உறவுகள் மூலமா நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியா மாறும். பொருளாதார ரீதியாக அசுப வளர்ச்சி ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்க உயருவீங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வங்கித்துறை, தகவல் தொழில்நுட்பம், கலைத்துறை, ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலமா இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை பறக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, மன அழுத்தம் குறைஞ்சிரும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் தவிடுபடியாகும். சமூகத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் கனவு நிச்சயமாக நிறைவேற போகுது. புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்நாமம் கேளுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான உபகரணங்களை தானமா வழங்குங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. பசுக்களுக்கு பச்சை புல் இல்லைன்னா அகத்திக்கீரையை வணங்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிற வஸ்திரங்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க. தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. உங்களால செய்ய முடியாத வேலை அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகள்
பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி சம்பள உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதவி நிரந்தரம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்க குடும்பமே சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3-4 பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. எதிலும் நிதானத்தோட முடிவெடுக்கக்கூடிய திறமையுடைய மிதுனம் ராசி என்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாகியஸ்தானத்துல பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியோட செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்கள் கிட்ட மதிப்பு கூடும், பாராட்டு கிடைக்கும். உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க. புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வியில கவனம் தேவைங்க. இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும்.
முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயதான முதியவர்களுக்கு ஒருவேளை உணவளியுங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.